வெண்ணிட எண்ணம் பறந்து விளையாடும் வெள்ளிவிட்டூர் உரையான் என்று இங்கே பிறந்த கோரை நாச்சியார் பாடிய நாச்சியார் திருமொழியில் சுட்டிக்காட்டப்பட்ட வரலாற்றை நீண்ட வருடங்களாக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து ஒரு எல்லா இடங்களிலும் சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக இருக்கக்கூடிய திருவள்ளியத்தூர் மேலும் சிறப்பு பெற்றது. இந்த ஊருடைய கோபுரம் தான் தமிழ்நாடு அரசுடைய ரச்சனையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றது. தமிழ்நாட்டு அரசுக்கு ரச்சனையாக தன்னுடைய கோபுரத்தை அளித்த இதே ஊர்தான். பெருமையோடு இருக்கக்கூடிய நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டேனே, தமிழ்நாட்டிற்கு தந்திருக்கக்கூடிய முதலமைச்சருடைய வரிசையில் அது குமாரசாமி ராஜா அவர்களாக இருந்தாலும், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களாக இருந்தாலும், அல்லது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நாம் எல்லாரும் மக்கள் தலைவர் என்று வணங்கி மகிழக்கூடிய புரட்சி தலைவர் என்று அறிவிக்கப்பட்ட நம்முடைய எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராக ஆக்கிய பூமியும் இந்த பூமி விருதுநகர் மாவட்டம் என்ற வரிசையில் பிரச்சனையை கொடுத்திருக்கக்கூடிய இதே திருவள்ளுவத்தூர் மண் தான் மீண்டும் ஒரு முதலமைச்சரையும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பெருமை இந்த திருவள்ளுவத்தூர் மண்ணுக்கு இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டேன். இந்த மண்ணினுடைய மனிதனாக இந்த மண்ணினுடைய மேட்டு தெருவில் இருந்து உயர்ந்து தமிழ்நாட்டினுடைய மேன்மையான பதவிக்கு வந்தவர் நம்முடைய ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அவரை சந்திப்பதற்கு வந்திருக்கிறார். அவரை இந்த மண் வரவேற்கிறது. இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய வீட்டு பிள்ளை, நம்முடைய மைந்தர், நம்முடைய உணர்வாளர், நம்முடைய உணர்வினர் என்கின்ற அந்த உணர்வோடு இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எல்லா சமுதாயத்து பெருமக்களும் இங்கே நம்முடைய திருவள்ளுவத்தூர் மண்ணினுடைய மைந்தர் வருந்திருக்கிறார் என்ற உணர்வோடு இங்கே எங்கள் வரவேற்று மகிழ்ந்திருக்கிறேன். அந்த மகிழ்ச்சியோடு என்னுடைய மகிழ்ச்சியை நினைத்துக் கொள்கிறேன். அவரோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை சட்டமன்றத்தில் பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கு அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை காலம் இன்றைக்கு கழகத்தினுடைய மூலமாகவும் நமக்கு வழங்கியிருப்பது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மக்கள் கழகத்தை பற்றி குறிப்பிடுகிற போது மரத்தில் இருந்து ஒரு கனி விழுந்தது. அந்த கனியை எடுத்து என்னுடைய இதயத்தில் வைத்துக் கொண்டு அது என் இதயக்கனியாக இருந்தது என்று சொன்னால், அதை போல் இப்போது மரத்தில் இருந்து மீண்டும் அந்த கனி விழுந்தது. நம்முடைய முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதை எடுத்து தன்னுடைய இதயத்தில் வைத்துக் கொண்டார். அந்த கனி நம்முடைய ஓபிஎஸ் மீண்டும் தலைவர்கள் இதயக்கனியாக மாறியிருக்கிறார். அவரை இதயம் நுழைந்து உங்கள் அனைவரின் சார்பில் இந்த மண்ணுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று இருதரப்பிற்கு வணங்கி வரவேற்கிறார்கள்.